உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் சொல்ற மாதிரி தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு பிடிச்ச விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண காத்திருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க, செம்மையா இருக்க போறீங்க. இந்த சிங்கப்பெண்ணை மாதிரி விருச்சராசி பெண்கள்லாம் இந்த தடவை சூப்பரா தாறுமாறா இயங்க போறீங்க. விருச்சராசி ஆட்கள்லாம் இந்த தடவை கோல் அடிக்க போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் குரு கொஞ்சம் வக்ரமா இருந்தாரு, இப்போ வக்ர நிவர்த்தியும் அடைந்து விட்டார். 8ல குரு இருக்காரு, இருந்துட்டு போறாரு. நம்ம கிட்ட கைவசம் நிறைய பிளானட் இருக்கு. 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கும்மி அடிக்கும் போது நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? சரி வாங்க பார்க்கலாம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னா கோச்சு கூடாது, சரியா? இந்த பிப்ரவரி மாசம் 15, 14 தேதியில நம்மளுக்கு வரவே வராத நாட்கள் தான் இருக்கிறதுலயே. விருச்சிக ராசிக்காரருக்கு வராத நாட்கள் தான் இதெல்லாம். நம்ம என்னதான் லவோன்னு தெரிஞ்சாலுமே அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அது எந்த விருச்சகமா, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. சோ இந்த தடவை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் காதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இத்தனை கிரகத்தோட சேர்க்கை. ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுக்குறேன். எப்பயுமே நம்ம கோச்சாரங்கள் பத்தி பேசும்போது இந்த மாசம் இப்படி, இந்த மாசம் எப்படின்றது அந்த கிரகத்துடைய வலிமை, அந்த கிரகத்துடைய அமைப்பை பொறுத்து, சூரியனுடைய நகர்வை பொறுத்து நம்ம எடுப்போம். பட் ஸ்டில் இப்ப எப்படின்னா, இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிழல் கிரகத்திற்குள் இத்தனை கிரகங்களும் அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது மலர காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பர் இல்ல, அதெல்லாம் எப்படி தீர்மானம் செய்யப்படும் இந்த மாதம் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராகுவோட பொசிஷனும் உங்களுடைய ராசிநாதனுடைய பொசிஷனும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதை பொறுத்து அது தீர்மானம் செய்யப்பட போகிறது. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் 8ல உட்காந்து குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சோ கெட்டவை எல்லாம் தடையாகி போய் நல்லவே தான் நான். ஏன்னா சேட்டை பண்ற பையனை ஒரு ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டே இருந்தா அவனால சேட்டை பண்ண முடியுமா? டீச்சராவது ஏமாத்திடுவான், ஆனா எச்சம் ஏமாத்த முடியுமா? அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ராகுவை டைரக்டா வக்ரமான இருந்த குரு தாண்டி வக்ர நிவர்த்தியாகி அந்த குரு பார்க்க போறாருன்ற போது ராகு நெகட்டிவ கொடுப்பாரானா 1% கூட இல்லை. ஏன்னா குருவோட சுபத்துவ பார்வையில் ராகு இருக்க போறார். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகம் அனைத்தும் அதிகரிக்க போகிறது. 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம்னாலே சுகஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது அம்மா ஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது வித்யாஸ்தானம், 4ஆம் இடம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், 4ஆம் இடம் என்றது உங்களோட சொக்கா, 4ஆம் இடம் என்பது நீங்க அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், 4ஆம் இடம் என்பது உங்களுக்கான அடையாளத்தை ஆளுமையை சொல்லக்கூடிய, 4ஆம் இடம் என்பது மனம் சார்ந்த நிகழ்வு. என்னதான் சந்திர நீச்சமாக இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்டாண்ட் அலோனா நிற்பீங்க. பயங்கரமான கான்பிடென்ட் பில் ஆகும். அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமா இருக்கும் போது சுபத்துவ தன்மை அதிகரிப்பு. அப்ப ராகுவோட சுபத்துவமான விஷயம் என்ன? பிரம்மாண்டமா இருக்கிறது, பெருசா கொடுக்கறது, பெருசா சாதிக்க வைக்கிறது, ஒரு சின்ன நிகழ்வு இல்லாம பெரிய நிகழ்வுல உங்களை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது, இதெல்லாம் ராகு பண்ண போறாரு அப்படின்ற அமைப்புல இந்த விருச்சிக ராசிக்காருக்கு 4ஆம் இடம் ஒழுக்க போகிறது. சொத்து சேர்க்கை, மனை சேர்க்கை, வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்குவீங்க. பேங்க் மூலமாக யாரெல்லாம் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். பிரம்மாண்டமான லோன் கிடைக்கும். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டிருந்தீங்கன்னா இதுவரைக்கும் இழுத்துட்டே இருந்ததுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் வீட்டை வச்சு டாப் அப் லோன் வாங்கலாம் ட்ரை பண்ணுவீங்க, உங்க பிசினஸ்க்கு அது நடக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சும்மா இருந்தாலுமே ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களான்னு உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், 3 வருஷத்துக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. வாவ், செமையான விஷயம் என்னன்னா விருச்சிக ராசிக்காரோட திறமை வெளிப்பட போகிறது. வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு அள்ளி போடுது. எதை நீங்க எடுத்துப்பீங்களோ நீங்க எடுத்துக்கலாம். அப்படிதான் இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நிறைய வாய்ப்புகளும் நிறைய வசதிகளும் பெருகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஓகே கரெக்டான பாத்வே கிடைக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் நகர ஆரம்பிக்கும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக சில நல்லவே எல்லாம் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு செவ்வாயுடைய ஆளுமை, செவ்வாய் ராகு காம்பினேஷன், புதன் ராகு காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு காம்பினேஷன், இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போராடிட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே பூவா மாறும். நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் இந்த மாசம் நீங்க அதை உணர்வீங்க. எவ்வளவு போராட்டம், போதுண்டா சாமி, எனக்கு இதுக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப நொந்து நுடில்ஸா போன ஆட்கள் கூட இந்த தடவை அப்படியே கொஞ்சம் எந்திரிப்பீங்க. டக்கு நல்லது நடக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு கைக்கு வராது. படிக்கிற பிள்ளைங்க பாவம் அவ்வளவு படிச்சிருக்குங்க, மார்க்கே வராது. இந்த தடவை அதெல்லாம் மாறி
ராகுவின் ஆளுமையால் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ராகுவை நீங்க முறையை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த உயரத்தோட உச்சத்துல இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சீக்ரெட் நான் கடைசியில சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டே இருந்தா போதும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. ஓகே, நிறைய பேருக்கு இந்த தடவை ஹெல்த் கான்சியஸ் அதிகரிக்கும். இது வரைக்கும் உடம்பு ரீதியாகப்பட்ட கவலையில இருந்து வெளில வரும். நிறைய நான் சொன்னேன் கோல்டு பிடிக்கும், சளி பிடிக்கும், எல்லாரும் ஆமா அவன் பிடிக்கும். இந்த தடவை கொஞ்சம் அதற்கான வாய்ப்புல இருந்து வெளில வந்துருவீங்க. ஆரோக்கியத்தின் மீது ஒரு அக்கறை செலுத்துவீங்க. திடீர்னு நம்ம 5 கிலோ வெயிட் போட்டோமோ 10 கிலோ வெயிட் போட்டோமோன்னு பார்த்து கண்ணாடியில பார்த்து வெயிட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் எல்லாம் உடல்காரங்க. நம்ம ராகுவோட சேரும் போது ஆன்லைன்ல பணம் கட்டி காலங்கத்தால 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிப்பீங்க, போக மாட்டீங்க. அதனால ஆஃப்லைன்ல ஏதாவது இருந்தா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இந்த தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். 299 ரூபாய் இல்ல 399 ரூபாய்க்கு வெயிட் குறைக்கிறோன்ற மாதிரி ஆடா உங்க கண்ணில் படும். வேற யாருக்கும் படுதோ இல்லையோ உங்க கண்ணில் படும். நீங்க போய் அதை கிளிக் பண்ணுவீங்க, போய் பணமும் கட்டுவீங்க, ஆனா போக முடியாது. ஏன்னா ராகு செவ்வனே செய்வான். ஒருவேளை உங்க ஜன்னகால நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யோகா மேட்டெல்லாம் வாங்க வச்சு அது ஒரு செலவு பண்ண வச்சு ஷூவெல்லாம் வாங்க வச்சு ஒரு 4 நாள் பண்ண வச்சு திரும்ப 5ஆவது நாள் சூரியன் பாய் சுக்கரன் பாய் சொல்லும் போது உட்கார வச்சிருவான். அதனால உடல் ரீதியாக நடந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை கெட்டவையிலிருந்து வெளில வந்துருவீங்க. இந்த ஸ்வெட்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொழுப்புன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆளுமை. சனி வெளியேறுச்சுன்னா உங்களுடைய தடையெல்லாம் வெளியேறும். இந்த 5ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்கான் இந்த தடவை. 5ஆம் இடம்ன்றது நான் சொன்ன மாதிரி மன ரீதியான குழப்பங்கள், பிள்ளைகள் ரீதியான சில குழப்பங்கள், பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு மாதிரியான ஒரு சண்டை சச்சரவு ஓடிட்டு இருக்கு. இல்ல பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காங்க, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, வேலை பழுதிகள் ஏதோ ஒண்ணு, பிள்ளைகள் குறித்த ஒரு சின்ன என்னால இருக்க முடியலன்ற அமைப்பெல்லாம் மாறணும் அப்படின்னா கொஞ்சம் அது பிள்ளைகள் மட்டுமா நிறைய இருக்கு. இவ்வளோ உழைக்கிற எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ உழைக்கிற எனக்கான அடையாளம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நம்ம தவிக்கிறோம்ல. இந்த தவிப்பெல்லாம் 5ஆம் இடம். அப்படியே வந்தீங்கன்னா 4, 5 கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் நடைப்பயிற்சி தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நீங்க தேவைப்படுதோ இல்லையோ பிரபஞ்சம் உங்களை அப்படிதான் கொண்டு போய் விடும். உங்களுக்கு மட்டும் போய் பஸ் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நிற்கும். ஷேராட்டா நிக்காம தண்ணி போய் அந்த பக்கம் நிற்கும். இதெல்லாம் நடக்கும். இந்த தடவை கொஞ்சம் நடந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. அதனால கொஞ்சம் நடைப்பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லவைகளை எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. நல்லவையெல்லாம் வரப்போகுது. ராகு பிரம்மாண்டம் இயக்க போறாங்க. அதனால தடையெல்லாம் இந்த தடவை தவிடுபடியாக போகுது. நிறைய பேருக்கு உங்களுடைய கர்மிகள் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஜோதிடர்கள் உங்க கண்ணில் படுவாங்க. அவர்கள் மூலமா பரிகாரம் பண்ணி, ஏன்னா பரிகாரம் பண்ணுவதற்குன்னு ஒரு கால அளவு இருக்கு தெரியுமா? இது ரொம்ப சூச்சம். நான் ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் போய் விழுந்தாலுமே ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா சில பேர்கிட்ட போகும்போது இவங்க நல்லா சொன்னாங்கன்னு தோணும், சில பேர்கிட்ட போனா இவங்க நல்லா சொல்லலன்னு தோணும். அப்ப நீங்க தப்பா ஜோதிடர் தப்பான்னு இல்லை, அந்த கிரகம் அதை இயக்குகிறது. அப்ப இந்த இயக்கம் இந்த மாதம் ராகுவின் பிடியிலிருந்து 4ஆம் இடத்தை இயக்கக்கூடிய மனம் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தின் மூலமாக பயங்கரமான நல்லவையை அடையக்கூடிய மாதம். நிறைய பேர் தண்ணிக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய பேர் கடல் போவீங்க, நீருக்கு போவீங்க, நிறைய தண்ணியோட கனெக்ட் ஆக போறீங்க. நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு போயிட்டு தண்ணிக்கு போறது, கடலுக்கு போறது, ஒரு ஆறுக்கு போறது. நிறைய பேர் சொன்ன காமெடியா இருக்கு. இருந்தாலும் இது வரைக்கும் இல்லாம ஷவர்ல குளிக்கணும்னு மாசம் ஃபுல்லா தோணும். இதுக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நிறைய தடவை ஷவர் எடுத்துப்பீங்க, ஷவர்ல குளிக்கணும்னு தோணும். நிறைய அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கும் உடம்பு. ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும், செல்ஃப் கான்பிடன்ட். ஏன்னா விருச்சிகத்துக்கு வரவே வராத வெளியில காட்டிப்பாங்க, பட் உள்ள ரொம்ப ரொம்ப யார்ட்டையும் சொல்ல முடியாம உட்காந்துருக்க ஆட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த தடவை அதெல்லாம் அழிச்சிட்டு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ராகு கொடுக்க போறோம். பிரம்மாண்டமான வெற்றி. எப்பயுமே இந்த செவ்வாய் ராகு கெட்டது அதெல்லாம் இல்லைங்க. குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய செவ்வாய், குரு மங்கள யோகம், சசிமங்கல யோகம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகு, குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதன், குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன், எல்லாமே சூப்பரா இருக்கு. கனவுகள் அனைத்தும் மலரப் போகிறது. படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் நான் 2 அரியர் வச்சுட்டேன், 3 அரியர் வச்சுட்டேன். இந்த மாசம் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டக்குன்னு ஜெயிப்பீங்க. போன மாசம் எக்ஸாம் எழுதி இந்த மாசம் ரிசல்ட் வருது, அந்த விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க ஜெயிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். 30 மார்க் எடுத்தனா கூட போனா போதுன்னு 5 மார்க் ராகு போட்டு உங்களை 35 ஆக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நடக்கும், மிராக்கெல்லாம் நடக்கும், நிறைய மேஜிக் நடக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தயவு செஞ்சு இந்த உயிர் மட்டும்தான் இருக்கு, நீ மோசம், நீங்க என்ன திட்டி என்ன கழுவி ஊத்தி எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அந்த நேரத்துல நீங்க போய் உங்க வேலையை பார்த்தாலும் ஜெயிச்சிடுவீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நம்புங்க, யாரோ ஊத்தி நான் நம்புறேன், நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. இதுல ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஆணவம் எட்டி பார்க்கும், அதிகாரம் எட்டி பார்க்கும் செவ்வாய் இருக்கும்போது. அதன் மூலமாக அடுத்தவர்களை வம்புக்கு இழுக்காம பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். மற்றபடி எல்லாமே நல்லவே நடக்க போகுது. கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுவீங்க, நீங்க பண்ணுவீங்க. இதற்கு அடுத்தவங்க பண்ணி வச்சிருந்தாங்க, நீங்க பண்ணுவீங்க. கொஞ்சம் லைட்டா ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி இருக்கான்னு யோசிக்க தோணும். அதெல்லாம் சுக்கிரன் பண்ற வேலை. அது 3ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் பாய் சொல்லிட்டு போயிடுவாரு, அப்புறம் நம்மள மாட்டி விட்டுருவாரு. அதனால கவனம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கவனம். இந்த 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 10 வரும்னு உங்களுக்குன்னே ஆள் வருவாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க.
3% மேல வட்டி கிடைக்கும் யாரு சொன்னாலும் நம்பாதீர்கள். இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ அப்படிதான் இருக்கு. பணம் ஏமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதம். மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா சூரியன் உட்கார்ந்திருக்காரு, சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு, அங்கேயே புதன், அங்கேயே செவ்வாய், எல்லா உடைய கூட்டமைப்பு அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. நான் சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. நிறைய பிள்ளைங்க அரியர் வச்சிருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுவீங்க. இல்ல புதுசா வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக சில நல்லவை எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆன்லைன்ல புக்கை ஆர்டர் பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். புதன் பண்ணுவார் அதை. ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதில் கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை கொஞ்சம் வசந்தத்தின் வாசல் படியில் நிற்பீர்கள். நல்லவை எல்லாம் கூடி வரும். ரொம்ப நாளா பிடிச்சிருந்த பீடையெல்லாம் போன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். ஒரு மாதிரி மனசு செம்மையா இருக்கும். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எகைன் கம்பேக் கொடுத்து விட்ட ஜிம்மெல்லாம் திரும்ப போய் ஓடுவீங்க. ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகும். த்ரோட்டு மட்டும் பார்த்துக்கணும். கழுத்து பார்த்துக்கணும், த்ரோட்டு பார்த்துக்கணும். கையை தூக்க முடியாம கை வலியில அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதம் 10 தேதி வரைக்கும் அப்படியே நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் கை வலி சரியா போகும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம் தேவை. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் எட்டி பார்க்கும். இதெல்லாம் ராகு பண்ணுவார். குரு ராகு சேர்க்கை இதெல்லாம் பண்ணும். அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதுமானது. ஓகே, 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னமெல்லாம் ஈடு இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுது. ஸ்டாண்டர்ட் நிற்க போறீங்க. கில்லி மாதிரி வேலை செய்ய போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய சூழல் சரியாக போகிறது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த பண வரவு கிடைக்க போகிறது. பிரச்சனை எல்லாம் சரியான மாதிரியான ஒரு ஒரு சினாரியோ நடக்கும். உங்க கண்ணுக்கு தெரியும் அது. நான் என்னதான் சொன்னாலும் உங்க மனசை நம்பணும்ல. உங்களுக்கான வாழ்வியல் உங்களுக்கு அதுக்கான வாழ்வியல் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. நிம்மதியா இருக்கும். இந்த ஒரு மாசம் பெருசா கவலை எல்லாம் பட்டுக்க வேணா, நல்லா இருக்கு. நம்மளா போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு சுனி வச்சுக்காம இருந்தா சரி, மற்றபடி எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. சரியா? அதனால கவலை எல்லாம் பட வேண்டாம். இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு உளுந்தவடை நைவேத்தியம் பண்ணி கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியது எல்லாம் செய்யக்கூடிய தன்மை மலரும். அதை தாண்டியும் எப்பயுமே இந்த ஒரு மாதம் முழுமையும் 27 தடவை ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. காலைல 27 தடவை, நைட்டு படுக்கிறச்ச 27 தடவை இதை சொல்லிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பித்து முடித்தீர்களே ஆனால் அந்த ஒரு மாதமும் தேவையில்லாத ராகுவால் வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் அப்படி துர்கா அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அப்போ ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய மீன் பார்ப்பீர்கள். மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நிறைய மீன் பார்க்கறது, மீன் தொட்டி பார்க்கறது, மீன் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மீனை ரீப்ளேஸ் பண்ணி திரும்ப மீன் வாங்கி போறதுன்ற மாதிரி தடவை மீன் பார்க்கறது அப்படின்றது நடக்கும். ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா மீனுக்கு போய் பொறி வாங்கி போடுவீங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இன்னொன்னு என்ன, பச்சை வெளி, புல்வெளி, புல்தரை, பச்சை வெளியில போய் பார்க்கறது, நிறைய தோட்டம் துறவு இருக்கிற இடத்துக்கு போறதுன்ற மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் தென்னை மரமா பார்ப்பீங்க. மீன் பார்ப்பீங்க, இல்ல தென்னை மரமா பார்ப்பீங்க. இது ரெண்டுல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் அனைத்தும் அடையக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது என்ற அர்த்தம். நீங்க தென்னை மரமா பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இது இருக்க போகுதுன்னு அர்த்தம். சோ ரெண்டுல எது பார்த்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.